தீபாவளிக்கு தீபம் ஏற்றி வழிபடாமையா தீபாவளி கொண்டாடுவோம்? ஸ்வீட் இருக்கும், பட்டாசு இருக்கும், புத்தாடை இருக்கும், ஆசீர்வாதங்களும் அன்புகளும் பாசுகளும் எல்லா உறவுகளும் நண்பர்களும் பரிமாறிக்கும். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தயவு செஞ்சு இன்றைக்கி மறந்துடாதீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு தீபம் ஏற்றுங்க. அதுவும் உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடும். நெய் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு 3 வாசப்படி, சுவாமி ரூம் வாசப்படி, இதையும் சேர்த்து ஒரு 3 வாசப்படியில் 2 தீபம், இடது வலது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெளிப்பக்கமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஜோதி ஏற்றி வழிபடுங்க. இந்த ஜோதி ஏற்றுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுங்களா? எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜோதி இருக்கிறதோ அங்கே இருள் இருக்காது. இருள் இருக்காது அப்படின்னா வியாதி இருக்காது, சுபம் நடக்கும், துஷ்ட தேவதைகள் உள்ளே வராது, சுபமான தேவதைகள் சுப விஷயங்கள் தான் வீட்டுக்குள்ளே வரும், நல்ல சுகந்தம் வீட்டுக்குள்ளே பரவும், ஆரோக்கியம் வரும், பணப்பிரச்சனை தீரும், எல்லாத்தோட உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், எண்ணங்கள் ஒருமுகப்படும். இப்படி நல்ல விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ஏற்றுங்களேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதற்காக? அந்த ஒரு தீபம் ஏற்றினீங்கனாலே மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும், ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லதை கொடுக்கும். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ரூமில் விளக்கேற்றுவாங்க. அகண்ட தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அகண்ட தீபம்னா ஒரு நாள் முழுவதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் முழுவதும் ஜோதி கொடுத்து கொண்டே இருக்கும், அள்ள குறையாத செல்வத்தை கொடுக்கும். அதனால்தான் 365 நாளும் அகண்ட தீபம் ஏற்றுவாங்க. நல்ல பெரிய அகல் வாங்கி நல்லெண்ணெய் விட்டு அதில் எப்போவும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது செய்கிறவங்க தாந்திரிகர்கள் தான் அந்த விஷயத்தை ரொம்ப தெரிஞ்சவங்க. அதில் முக்கியமானது வாஸ்து தோஷம் போகும், கண் திருஷ்டி போகும், பில்லி சூன்ய பயம் போகும், வீட்டில் காற்று கருப்பு இருந்தால், துஷ்ட தேவதைகள் நடமாட்டம் இருந்தால் அதெல்லாம் போகும், விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது. இவ்வளோ விஷயங்கள். அதனால தான் தீபம் ஏற்றுங்க. அதுவும் வரப்போகிற காலம் என்ன? கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், பனிக்காலம் இல்லையா? மழை பெஞ்சு இந்த பனி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால வெளியே இருக்கிற பாம்பு, தேள், பூரா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா? அதனால தான். ஆகவே நீங்கள் முதல்ல இன்றைக்கி தீபம் ஏற்றுங்க, தீபாவளியை தீபம் ஏற்றி கொண்டாடுங்க. பணம், பட்டம், பதவி எல்லாமே உங்களுக்கு நிலைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தீபாவளி வாழ்த்துக்கள்.